வழக்கமா பேப்பர் வாங்கி வரி வரியா வாசிச்சு பார்த்தாலும், வெச்ச கண்ணு வாங்காம ஒவ்வொரு காட்சியா டிவில பார்த்தாலும், அக்கம் பக்கத்து வீட்டு திணையில, அடுக்குமாடி பால்கனியில, அடுப்பங்கரையில, டீ கடையில, பஸ்ஸுல, தெருவுல, முக்குல, முடங்குல, முட்டு சந்துல அரசல் பொருசலா காது கொடுத்தாலும், கிடைக்காத செய்தியெல்லாம் ஓடி ஆடி தேடி பிடிச்சி சேகரிச்சு மாவு மசாலா சேர்த்து காரசாரமா தோசையா சுட்டு கலகலப்பான பேப்பர் தோசையா கொண்டு வந்திருக்கோம். வாங்கோ பாருங்கோ வயிறார சாப்பிடுங்கோ. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கிய முதல்வர் ஜெயலலிதா ஒளிமயமான எதிர்காலம் மலரட்டும் என்று வாழ்த்து மழை பொழிந்ததாக தோளில் தட்டி கொடுக்கிறார் நமது ஊக்கமான செய்தியாளர். சென்னை மௌலிவாக்கத்தில் இடிந்து விழுந்த கட்டடத்தின் மீட்பு பணிகள் 7வது நாளில் முடிந்து போனதாகவும் இடிபாடுகள் அகற்றும் பணி தொடர்வதாகவும் முறைகேடுகளை கண்டறிய கிளம்புகிறார் நமது 24 மணி நேர செய்தியாளர். கல்பாக்கத்திலும் கூடன்குளத்திலும் இன்னும் கூடுதலாக அணு உலைகள் அமைத்து தட்டுப்பாடே இல்லாமல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போகிறோம் என பாபா அணு ஆராய்ச்சி மைய இயக்குனர் சேகர் பாசு தெரிவித்துள்ளதாக ஒளிபாய்ச்சுகிறார் நமது 15 நாள் பரபரப்பை இழந்த சென்னை விமான நிலைய செய்தியாளர். நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் போட்ட ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று நாகர்கோவிலில் பம்பர கட்சி பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளதாக டெல்லி போகும் விரைவு வண்டியில் படியில் தொங்குகிறார் நமது கூட்டணி செய்தியாளர். மண்ணெண்ணெய் விலை 4 ரூபாய், கேஸ் சிலிண்டர் விலை 250 ரூபாய், டீசலும் பெட்ரோலும் மாசம் வழக்கம் போல இப்படி விலையை ஏற்றிக் கொள்ளலாம் என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளதாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஏறும் விலையை அண்ணாந்து பார்க்கிறார் நமது சம்பளம் ஏறாத செய்தியாளர். ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் கொக்கியை போட்டதால் மேற்கு வங்க ஆளுநர் MK நாராயணன் பதவியை உதறிவிட்டு ஓட, அடுத்ததாக கோவா ஆளுநர் PV வாஞ்சுவிடம் ஊழல் பற்றி கிடுக்கிப்பிடி கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளதாக மர்ம புன்னகை பூக்குகிறார் நமது நாற்காலி தேடும் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். வெங்காயம் விலையை குறைக்க ஏற்றுமதியை குறைக்கணும், உணவுப் பொருள் பதுக்கலை தடுக்கணும்னு மத்திய அரசு ஒரு பக்கம் ஆலோசனை மேல ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருந்தாலும், எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை நோக்கி ராக்கெட் வேகத்துல பறந்துகிட்டே இருக்குது பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை. இது எல்லாத்துக்கும் காரணமான மத்திய ஆட்சியை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. மோடி ஆட்சிக்கு வந்து முடிஞ்சாச்சு 1 மாசம். வீரர் சூரர் ஏழை மக்களோட ரட்சகர் வீழ்ந்து கிடக்கிற இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துற சூப்பர்மேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமா தாராளமா மோடியை பத்தி புகழ் மாலை சூட்டினாங்க. ஆனா என்னாச்சு? வந்த உடனே கசப்பு மருந்து தரப்போறேன்னு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு. அதே பழைய பாதையில் தான் புது வண்டி ஓட போகுதுங்கிறதுக்கான அறிகுறி தான் அது. இப்ப கூட பெட்ரோல் டீசல் விலை ஏறியாச்சு. ராக்கெட்டும் ஒசரத்துல பறக்குது, ரயில் கட்டணம் அதைவிட வேகமா ஓடுது. ஆக மொத்தம் ஏழை மக்கள் நிம்மதி அடையறதுக்கான அறிகுறி எதுவும் தெரியல. வர்றவங்க எல்லாம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களோட மானியத்திலேயே கை வைக்கிறதுல குறியா இருக்காங்களே தவிர பணக்காரங்க பக்கம் திரும்புறதில்ல. பெருநிறுவனங்களோட சலுகைகளையும் குறைக்கிறது இல்ல. கரும்பு விவசாயிகளுக்கு மானியம் தராம சர்க்கரை ஆலைகளுக்கு மானியம் தராங்க. கரும்பு தின்ன கூலியான்னு ஆலை முதலாளிகள் குஷியாவாங்களே தவிர சாதாரண மக்கள் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? மோடி வந்துட்டாரு, எல்லாமே மாறப்போகுது, மக்கள் நிலை உயரப்போகுதுன்னு கோஷ்டி கூச்சல் போட்டாங்க. ஆனா ஏறினது என்னமோ கட்டணங்கள், மாறினது கவர்னர்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த நல்ல திட்டங்களை முடக்காமல் கண்டினியூ பண்ணுவேன்னு பாராளுமன்ற உரையில பணிவா சொன்னாரு மோடி. ஆனா நடக்கிறது எல்லாமே ஏருக்கு மாறா இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில நியமிச்ச கவர்னர்களின் சீட்டை காலி பண்றதுல குறியா இருக்கு தற்போதைய ஆட்சி. இது மட்டும் இல்லாம மோடி ஆட்சியில அட்டர்னி ஜெனரல் ஆகியிருக்கிறவரு முகுல் ரோத்கின்னு ஒருத்தர். இவர் தான் இத்தாலி மாலுமிகள் இந்திய மீனவர்களை சுட்டப்போ இத்தாலி தூதரகம் சார்பா ஆஜராகி ஆர்கியூ பண்ணினவர். இன்னொரு பக்கம் கோபால் சுப்பிரமணியம்னு ஒருத்தரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆக்கணும்னு நீதிபதிகள் நியமன கமிட்டி பரிந்துரை பண்ணிச்சு. ஆனா அவரை நீதிபதி ஆக்க கூடாதுன்னு ஒத்தை கால்ல நிக்குது மோடி அரசாங்கம். காரணம், இவர்தான் குஜராத் போலி என்கவுண்டர் வழக்குல குஜராத் அரசுக்கு எதிராக உறுதியா நின்னு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு விடாப்பிடியா போராடினவரு. வந்ததும் வராததுமா ஹிந்தி திணிப்பு வேற.
ராக்கெட் விட்டு இந்தியா வல்லரசாயிடும்னு பெருமைப்படுறாரு மோடி. ராக்கெட் விடுறது இருக்கட்டும், சாதாரண மக்களின் நிலை உயரணுங்கிற டார்கெட் இருக்கணும்ல. ராக்கெட்டும் ஒசரத்துல, ரயில் கட்டணமும் ஒசரத்துல. அடுத்து என்ன ஏறப்போகுதோ பயமா இருக்கு. பட்ஜெட் வரும் பாதையை நோக்கி கவலையோட காத்திருக்காங்க இந்திய மக்கள். அக்கம் பக்கம் பார்த்து பேசலனா அவதூறு வழக்கு பாஞ்சிடுமோன்னு குட்டி குட்டி தலைவர்கள் எல்லாம் பதுங்கி பதுங்கி மைக்க கடிக்க, எது நடந்தா என்னன்னு பெருந்தலைகள் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு சத்தம் காட்டாம போயிடுறாங்க. இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? பலூன் பலூன் பலூன். இந்தியாவில் ஆட்சி அமைச்சிருக்க 272 எம்பிகள் நினைச்சாலும் ஒரே மேடையில த்ரிஷாவையும் நயன்தாராவையும் உட்கார வைக்க முடியுமா? முடியாது. அப்படி அவங்கள உட்கார வைக்கக்கூடிய ஒரே ஒரு திறமை படைச்ச யாரியா? நம்ம ஆரியா தான். அதாவது ஆரியப்பட்டா எப்படி தான் இலக்க நோக்கி போய்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி தாங்க ஆரியாவும். தான் இலக்க நோக்கி போய்கிட்டே இருப்பார். நடுவில் எந்த தடை வந்தாலும் நிற்கவே மாட்டார். போன வாரம் இப்படி தான் வெளியூர் போகிறதுக்காக ஒரு கால் டாக்ஸி எடுத்துகிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன். அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னார், சார் பிக்கப் பண்ணுறதுலையும் ட்ராப் பண்ணுறதுலையும் எங்கள் டாக்ஸி தான் சார் நம்பர் 1 அப்படின்னாரு. விடுவேனா நான்? உடனே நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? தம்பி, பிக்கப்பாக இருந்தாலும் சரி, ட்ராப்பாக இருந்தாலும் சரி, அகில இந்தியாவிலே அதுக்கு சூப்பரான ஆள் ஒரே ஆள் நம்ம ஆரியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல. பலூன் பலூன் பலூன். இப்படி ஆரியாவை பற்றி அள்ளி விட்டது நான் இல்லைங்க, இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன். 1949 தொடங்கின திமுகங்க 18 வருஷம் கழிச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா அந்த டைம்ல திமுகக்கு எதிர்கட்சியா இருந்தது காங்கிரஸ் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நமக்கு எதிர்கட்சியா 2 கட்சி, திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. இந்த 2 கட்சியும் தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்தி ஆகணுங்க. அது காலத்தேவனோட கட்டளை. இது இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். நம்ம செஞ்சு காட்டுவோம். இது மட்டும் இல்லாம இந்த அதிமுக பார்த்தீங்கன்னா 37 இடத்துல ஜெயிச்சாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஓட்டு போடுற மிஷின். அந்த மிஷின்ல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குங்கிறேன். ஏங்க, இந்த அமெரிக்கா இருக்காங்க, பிரான்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பெரிய நாடு. அவங்க நினைச்சா அவங்களுக்கு இந்த ஓட்டு மிஷின்ல ஓட்டு போட தெரியாதா? அங்கேயே இன்னும் ஓட்டு சீட்டுல தானே ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி முறையை திரும்ப நம்ம நாட்டில் கொண்டு வரணுங்கிறேன். அண்ணாச்சி, திரும்பவும் ஓட்டு சீட்டு வரணும்னு சொன்னது நான் இல்லைங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்காங்களா, அவங்கதான். பலூன் பலூன் பலூன். இப்பெல்லாம் ஒரு 2 ரவுண்டு போனாவே நாக்கு தள்ளிடுதுங்க. ஐயோ, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றது பாக்ஸிங்ல இருக்க ரவுண்டுங்க. அதாவது இப்ப நான் நடிச்சிட்டு இருக்க பூலோகம் படத்துல பாக்ஸிங் சீக்வன்ஸ் தான் ஃபுல்லா படமே. அதனால உண்மையான மாஸ்டர் கூட இறங்கி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் உண்மையா கத்துக்கணுமா இல்லையா? அதுல 2 ரவுண்ட் போனாவே நம்மளுக்குலாம் மூச்சு வாங்கிடுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்காக 2 மாசத்துல 15 கிலோ ஏற்றிருக்கேன்னா பாருங்களேன். முதல்ல 90 கிலோ இருந்தேன், இப்போ 105 கிலோ இருக்கேங்க. அதனால கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸா வரும். ஏன்னா இத்தனை பேர் உழைப்பு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பேசிக்காவே பாக்ஸிங்னா அப்படின்னா வெறும் 6 பஞ்சில் முடிஞ்சிடும். ஆனா சினிமாவில் நான் வெறும் 6 பஞ்சில் முடிக்க முடியுமா? முடியாதே. ஹீரோ எதுக்காக அடிக்கிறான்? காசுக்காகவா, கவலைக்காகவா, பணத்துக்காகவா, பாசத்துக்காகவா? நிறைய விஷயம் இருக்குல்ல. அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த படத்தை சூப்பரா கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். அதனால கண்டிப்பா இந்த படம் எல்லாரோட உழைப்பையும் வச்சு சூப்பரா ஹிட் ஆகுங்க. பலூன் பலூன் பலூன். இப்படி பூலோகத்தை பத்தி பெருமையா சொன்னது நான் இல்லைங்க, நடிகர் ஜெயம் ரவி. ஐயா, குடியரசுத் தலைவர் ஐயா, இந்த பாஜக கட்சிக்காரங்க இப்போ கொஞ்ச நாளாவே எங்க கட்சி எம்எல்ஏக்கள் ஒரு 15 பேரை அப்படியே சந்திச்சு உங்களுக்கு நிறைய பணம் தர்றோம், அப்புறம் அந்த அமைச்சர் பதவி தரும், சொத்துக்கள் தரும் சொல்றாங்க ஐயா. இதை கேட்காத ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க ஐயா. இதுக்காக உங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மேல மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஐயா. ஆனா இவங்க தான் இந்த ஆட்சிக்கு வந்தோன்னு எல்லா விலைவாசியும் ஏற்றி விட்டாங்களே. அதனால மக்கள் இப்போ பாஜக மேல ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழலுக்கு எதிராக இவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையாங்க ஐயா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாஜக காரங்க இப்போ தேர்தல் வந்தால் தோத்துரும்னு பயந்து எல்லா கட்சி எம்எல்ஏவும் அவங்க பக்கம் இழுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் இந்த டெல்லியில சட்டமன்ற தேர்தல் அதை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அண்ணாச்சி, டெல்லியில சட்டமன்ற தேர்தல் நடத்தணும் குறைஞ்சது நான் இல்லைங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்களா, அவங்க தான். பலூன் பலூன் பலூன். எனக்கும் எங்க சித்திக்கு இருக்க பிரச்சனையில
எங்க சித்தி தான் எப்ப பார்த்தாலும் நான் என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டேன், எனக்கு நோய் இருக்கு, அதுவும் தோல் நோய், தீராத தோல் நோய் இருக்குன்னா ஊரு பூரா பறந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த பேப்பர்காரங்களும் அதை அப்படி இப்படின்னு படிச்சு கிடிச்சு எழுதி விட்டுறாங்க. இதை படிச்சுட்டு என்ன எங்க பார்த்தாலும் இந்த மக்கள்லாம் வந்து என்னது உங்களுக்கு தொழுநோய் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க. ஏங்க நான் எல்லா படத்துலையும் நடிச்சுட்டு தானே இருக்கேன், எனக்கு என்ன அந்த மாதிரி ஏதாவது வியாதி இருக்கா என்ன? இல்லை இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு இல்லைங்க பாருங்க தாலி இல்லைன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இருக்க முடியும். ஏங்க நீங்க வேற பலூன் 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 இப்படி ஆவேசமா பேசினது நான் இல்லைங்க, நடிகை அஞ்சலி. ஊழலுக்கு எதிராக கொடிப்பிடிச்சு களமிறங்கின கெஜ்ரிவால் என்னை எல்லோரும் மன்னிச்சுக்குங்க, கிடைச்ச பதவியை பாதியிலே விட்டுட்டு ஓடி வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அடுத்த தடவை ஓட்டு கேட்க வரும்போது கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மக்களை பார்த்து கோரிக்கை வச்ச கையோட குடியரசுத் தலைவரையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதாங்க இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன். அப்புறம் பண்ணையாரே, என்ன முகம் ஒரே வாட்டமா இருக்குது? ஆமாப்பா, நம்ம பேரன் எத்தனை நாள் நம்ம கூட விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ அந்த பேரனை கொண்டு போய் திடீர்னு ஸ்கூல்ல சேர்த்திட்டாங்கப்பா. அடடா, 2 வயசு தான் ஆச்சு, அதுக்குள்ள கொண்டு ஸ்கூல்ல சேர்த்தாட்டி என்னப்பா அது? ஏங்க 2 வயசுல சேர்த்தாங்கன்னா சந்தோஷப்படணும். ஏப்பா இங்க மெட்ராஸ்லாம் அது மாசமா இருக்கும் போதே போய் அந்த குழந்தைக்கா ஸ்கூல்ல புக் பண்றாங்க. எங்க அக்கா குழந்தைக்கு அப்படி புக் பண்ணல. அடடா, அப்புறம் இப்ப ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக முன்னாடியே போய் கியூல படுத்திருக்க வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. காலையில நேரத்திலே போயிட்டீங்களாக்கு? நேரத்துலயா? முத நாள் நைட்டே போயிட்டுங்க. என்னப்பா அது? ஆமா, அங்க போய் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு படுத்திருந்தேன். நமக்கு தான் அந்த நிலைமைனா பெரிய பெரிய பணக்காரங்க வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சு படுத்திருக்காங்க. அது எப்படி பெரிய பணக்காரங்க கண்டுபிடிச்ச? எல்லாரும் விரிச்சு படுத்திருந்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அப்ப பணக்காரங்க தான் போ. இப்படி படுத்திருந்த நிலைமையில தூங்கிட்டோம். அடடா, காலையில எந்திரிச்சுக்கிறோம் பார்த்தா திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப் வருது. மாட்டீங்களா? வீதியில படுத்ததுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? நீங்க வேற அப்படிதான் நினைச்சு பயந்துட்டு நின்னா கடைசியில அந்த வண்டியில வந்த போலீஸ் அதிகாரி இறங்கி கியூல நிக்கிறாரு. அங்க பள்ளிக்கூடம் சேர்த்துருக்கு. ஆமா பாருப்பா, அந்த காலத்துல எல்லாம் பையங்க படிக்கலைன்னா பெத்தவங்க தெருவுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பையங்களை படிக்க வைக்கிறதுக்கு பெத்தவங்க தெருவுக்கு வர போல இருக்குது. வேற நிலைமை. என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு 2 வயசு இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் படிக்க போகும்போது இந்த கை இருக்கல, இதை வந்து இப்படி வச்சு காதை தொடணும், அப்பதான் எடுத்துக்குவாங்க. அது 6 வயசா இருந்தாலும் சரி, 7 வயசா இருந்தாலும் சரி, 10 வயசா இருந்தாலும் சரி, அந்த காதை தொல்லின்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இந்த ஒரு அருமையா ட்ரிக் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கடைசி வரைக்கும் காதை தொடாமையே ஸ்கூலுக்கு போகாமே ஜாலியா இருந்திருப்பேன். தம்பி அப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படியாவது காதை தொட்டு போடணும், அவன் தொட்டானே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. உள்ள போனா அடிப்பாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அந்த காதை தொடர ஒரு சந்தோஷம். உண்மைதான். ஆனா அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப 2 வயசுங்கிறது ரொம்ப கொடுமைப்பா. அதுவும் அந்த பையனை எந்திரிச்சு தூங்காம எழுப்பி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு இந்த கையில் ஒரு பேக்கு, இந்த கையில் ஒரு பேக்கு, பின்னாடி முதுகுல ஒரு பை. அதை தாண்டிங்க நைட்டு படுக்கும் போதே யூனிஃபார்மோட படுக்க வச்சிடறாங்க. ஓ, காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாம போயிருமோ, எந்திரிச்சோன்னே தண்ணி தெளிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட வேண்டியது. பாருப்பா எப்படி ஆகி போயிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் படிக்காட்டி மூட்டை தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப படிக்க போகும்போதே மூட்டை தூக்கிட்டு போறானே, அவ்வளவு கொடுமையா இருக்குது. இவ்வளவு நேரத்துல போய் அது அந்த ஸ்கூல் பஸ் அடாடாடா 30 கிலோமீட்டர்ப்பா. அடே அப்பா. இதே தாண்டிங்க அந்த உணவு விட்டு வரணும், இந்த உணவு விட்டு வரணும், கீரை டெய்லியும் கொடுத்துட்டு வரணும். ஓ, இது பள்ளிக்கூடத்திலே சொல்லி போடுறாங்க பையத்தான் கொண்டு வரணும்னு. ஆமா, அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், அறிவு நல்லா வளரும். அறிவு வளரணும், அந்த கீரை சாப்பிட்டு வீட்லயே படிச்சுக்கலாம், அங்க எதுக்கு போறது? அதாவதுங்க அது ஒரு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? அதுக்காக அதெல்லாம் கொடுத்துட சொல்றாங்க. சரி, எதுக்கு வந்து அவ்வளவு தூரத்துல சேர்த்திருக்காங்க குழந்தைய? அது என்னமோ அங்கதான் நல்ல ஸ்கூலாமா, அதனால அங்கதான் போகணும் அப்படின்ட்டு பஸ்ல அனுப்புறாங்கப்பா. ஆனா என்னதான் சொல்லு, இந்த பஸ்ல அனுப்புறத பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குதுப்பா. அதுல என்னங்க பரிதாபம்? அது பார்க்கவே பயமா இருக்குது. அந்த வண்டியிலேயே மொத்தமா 20 பேர் தான் ஏற முடியும், அதுல 40 பேர்த்த ஏத்திட்டு போறானப்பா. அரசாங்கம் ஏதோ சட்டம் போட்டுருக்குப்பா, அரசாங்கம் ஏதோ சொல்லியிருக்குப்பா, அப்படின்னா பஸ் இப்படிதாப்பா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களே தவிர அது என்னென்ன விதிமுறைகள், அது எப்படி எப்படி இருக்கணுங்கிறது முழுசா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பண்ணையாரா இருக்கிற எனக்கே தெரிய மாட்டேங்குது ஒரு பஸ்னா எப்படி இருக்கணும் என்னங்கிறது. இப்போ அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் சொல்லிருக்காங்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழுல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த வட்டார போக்குவரத்து துறை இருப்பாங்க இல்லையா, அவங்க, காவல்துறை, அப்புறம் இந்த கல்வி அதிகாரிகள், இவங்க எல்லாம் போய் செக் பண்றாங்க அந்த வாகனங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இந்த மாதிரி பராமரிக்கிறாங்கன்னு. முத என்ன பண்றாங்க அப்படின்னா
ஒரு பஸ் ஓடுறதுக்கு நல்லா இருக்கா, ஓகே, எந்த தடையும் இல்லாம நல்லா ஓடுமா அப்படின்னு செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சான்று, அந்த ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, எஃப்சி இருக்கா, டிரைவருக்கு லைசென்ஸ் இருக்கா, இதெல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில கண்டிப்பா தீயணைப்பு கருவி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த அவசர கால வழின்னு இருக்கு, ஏதாவது ஒரு விபத்து நேரும் போது குழந்தைங்களை வெளியே தூக்குறதுக்கோ அந்த அவங்க வெளியே தப்பிச்சு வர்றதுக்கோ அதுக்கு வந்து அந்த அவசர கால வழி அதுவும் வலது பக்கத்துல வச்சிருக்கணும். பஸ்ல இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் பிரேக் வந்து நல்ல நிலைமையில இருக்கும். ஆமா, சரியா? இதெல்லாம் சொல்றாங்க. இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து நல்ல வண்டி, இந்த வண்டிக்கு வந்து நாங்க சர்டிபிகேட் கொடுக்கணும், சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த சான்றை பாத்தீங்கன்னா வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டி இருக்கணும். ஆமா, ஸ்டிக்கர்ல ஒட்டி இருக்கணும். இது மட்டும் இல்லாம அந்த வண்டி பள்ளி வாகனம்ங்கிறதுக்கு 3 விதமான ஸ்டிக்கர் அதுல போட்டிருக்கணும். சரிங்களா? முதல் ஸ்டிக்கர் முன்பக்கம் வெள்ளை கலர்ல போட்டிருக்கணும். சரி. ரெண்டாவது ஸ்டிக்கர் பஸ்ஸோட சைடுல மஞ்சள் கலர்ல போட்டிருக்கணும். மூணாவது ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா பஸ்ஸோட பின் சைடு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர்ல பட்டையா போட்டிருக்கணும். மத்த பின்னாடி வர வண்டிக்காரனுக்கு இந்த பள்ளி வாகனம் ஆமா அப்படின்னு தெளிவா தெரியறதுக்காக. ஆமா, அதை தாண்டி அடுத்து பார்க்க வேண்டியது ஸ்பீடு. சரிங்களா? அதாவது சிட்டி லிமிட்டுக்குள்ள நகரங்கள்ல பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாம். அதை தாண்டி கொஞ்சம் வெளியில போனா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் அதிகபட்சம். அதை தாண்டி ஸ்பீடா போகக்கூடாது. ஆமா. அப்புறம் டிரைவருங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க கிட்ட வந்து நல்ல லைசென்ஸ் இருக்கணும். அதை தாண்டி அவர் வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சரிங்களா? ரொம்ப உடம்புக்கு முடியாத கூட்டம் வந்து வண்டி ஓட்டுட்டேன். சரி, அதை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அவர் இது வரைக்கும் எந்த ஒரு வழக்குலையோ அப்புறம் தண்டனை பெறாதவரா, அப்புறம் எந்த ஒரு விதிமீறலையும் அபராதம் பெறாதவரா இருக்கணும். சரிங்களா? இந்த போக்குவரத்து காவல்துறையிலயோ அல்லது நம்ம காவல்துறை கிட்டயோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாதவரா இருக்கணும். இதை தாண்டி முக்கியமான விஷயம், அந்த பஸ்ல அட்டெண்டர்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, அந்த குழந்தைகளை தூக்கி விடுறது இறக்கி விடுறது, அந்த அட்டெண்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் சர்டிபிகேட் இருக்கணுமா? போப்பா, என் பேரன் போற ஸ்கூல் பஸ்ல 75 வயசு பாட்டி தான் இருக்குது. அந்த பாட்டியே 2 பேர் தூக்கி விடணும் போல இருக்குது. அந்த பாட்டி என்ன பண்ண போதும்? சரிங்களா? இது எல்லாம் இருந்தாதான் ஒரு பஸ் வந்து என்ன சொல்றது, அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட நல்ல பஸ். ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பஸ்ல இத்தனை விஷயங்களும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் முறையான ஸ்கூல் பஸ்ன்னு அர்த்தம். ஆமா. ஆனா இது மாதிரி இல்லையாப்பா இப்பதான் ரொம்ப கொடுமையெல்லாம் இருக்குது. இப்ப என்னன்னா டிரைவர் வேலை அப்படிங்கறத ஒரு உண்மையிலேயே வந்து எந்த டிரைவரா இருந்தாலுமே நம்ம பாதுகாப்பா உள்ள கொண்டிருக்கோம், அவர் நம்பி தான் இருக்கிறோம். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அது ஸ்கூல் குழந்தைகளை ஓட்ட டிரைவருங்கிறது உண்மையுமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆமா, ஏன்னா குழந்தைகளையே அவர் நம்பி தான் அனுப்புறோம். வாழ்றதே குழந்தைகளுக்காக தானே. அதை தாண்டி வீட்டில் இருக்க பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கணும். ஆமா, ஏன்னா அது குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா? ஒரு பஸ் ஏறும்போது தள்ளி நிக்கணும், பஸ் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் நீ ஏறணும். அதே மாதிரி உட்காரும் போது நம்ம பார்த்து இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கணும். அது மட்டும் இல்லாம பஸ் விட்டு இறங்கினதுக்கு அப்புறமும் கூட உடனே அந்த பஸ் விட்டு தள்ளி வந்துடணும். இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். சரி, நமக்கும் பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா. படிப்புங்கிறது அப்புறம் தான். ஆமா, முதல்ல பாதுகாப்பு தான் முக்கியம். கண்டிப்பா. சொல்லுவாங்களா, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உடம்பு நல்லா பாத்துக்குவோம், அதுக்கப்புறம் நல்லா படிப்போம். பார்ப்போம் அதெல்லாம் மக்கள் பண்றாங்களா பார்ப்போம். அங்கிங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் செய்திகளை எல்லாம் சேகரித்து உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களோட வரவேற்பறையில் வயிறார மனசார நையாண்டி நக்களோட செய்தியாக சொல்ல நாங்கள் காத்திருக்கோம். அதனால அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட, காலங்காத்தால நாட்டு நடப்பை அறிஞ்சுக்கிட நாளைக்கும் நம்ம பேப்பர் தோசை வரும். அது வரைக்கும் புது யுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.